ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே. ஸோ எக்ஸ்பிரி டேயில் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் லெவல் ப்ளஸ் வந்து கேனுடைய டிகிரி. ஸோ இதை வச்சு மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து எந்தெந்த இடங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், அதாவது ப்ரீமியம்லையும் சரி, அதே மாதிரி இண்டெக்ஸ்லையும் சரி, எது ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட். நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓனா இல்லை அப்படின்னா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ப்ரீமியம் அடிப்படையிலான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ இப்போ நம்ம நேற்றுக்கு ஒரு லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ப்ரீமியம் பர்டிகுலராக சொன்னோன்னா அந்த ப்ரீமியமோட லெவல்ஸ், ஸோ அந்த இது மேஜர் லெவல் என்ன, அதே மாதிரி ரிவர்சல் லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கேனுடைய டிகிரியை வந்து நம்மளுடைய ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இந்த கோர்ஸில் இருக்கும். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நம்ம நேற்றுக்கு அனலைஸ் பண்ணியிருந்த ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 சிஇபி ரெண்டுக்குமே நம்ம வந்து லெவல்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதில் வந்து மேஜர் லெவல் அது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஆப்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் நமக்கு வந்து மேக்ஸிமம் கொடுக்காது. அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100%க்கு மேலே அது வந்து 150% வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அது. ஓகேவா? ஸோ இது என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும். மேக்ஸிமம் அது வந்து ஒரு 40%, 50% இந்த மாதிரி தான் அது மூவ் ஆகும் டெய்லி ஆவரேஜாக. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரீமியம் வந்து இந்த பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தோம்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் இல்லை ஓப்பன் இந்த மாதிரி எதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் சரி, மினிமமாக அது வந்து ஒரு 40%, 40, 30, 40, 50, 60, 70 மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து அதிகபட்சமாக போகும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 150% மேலே இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் போயிருக்கு. ஓகே, ஸோ அதனால் வந்து நம்மளோட லெவல்ஸ் இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் லெவல் நேற்றுக்கு நம்ம எடுத்துருந்தோம் 76 ரூபா, அதுங்கிறது மேஜர் லெவல். ஸோ இது மேஜர் லெவலாக இருந்துச்சு. அதேமாதிரி கேனுடைய டிகிரி லெவல் எடுத்திருந்தோம். ஸோ அதேமாதிரி இந்த புட் ஆப்ஷன், ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து கீழே உள்ள லெவல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அது வந்து 37, 17 அப்படிங்கிற லெவலில் பார்த்தோம். ஸோ 17ங்கிற இடத்துல ரொம்ப நேரமாக ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி ஸோ 17ஐயும் தாண்டி இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக நேரிக்கு நம்ம நடந்தது. இன்றைக்கி நம்ம ப்ரீமியம் என்ன, அதை நம்ம எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேனுடைய லெவல் பார்த்துருவோம். நம்ம இன்றைக்கி ப்ரீமியம் எடுத்திருக்க என்ன பார்த்தீங்கன்னா 26,150 அப்படிங்கிற ப்ரீமியம் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ 26,150 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுத்திருக்கோம். 26,150 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கிறேன் இன்றைக்கி. ஸோ 26,150 மேஜர் லெவல். கேன் டிகிரி லெவல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேன் டிகிரி லெவல் நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் க்ளோஸ் அப்படின்னா 57 ரூபாயா? எஸ், 57 ரூபா 55 விஷயம் இன்றைக்கி ப்ரைஸ் க்ளோஸ். 55. ஓகே ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு ஒரு மேஜரான ஒரு டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் டிகிரி. ஸோ அதோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 65 ரூபா அப்படிங்கிறது மேஜர் டிகிரி லெவல். ஓகேவா? 45 45 டிகிரிக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65. அடுத்து மேஜரான ஒரு ரிவர்சல் டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா 90 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் டிகிரி. ஓகேவா? ஸோ அதோட ப்ரைஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 88 ரூபா அப்படிங்கிறது அதோட லெவல். ஓகே, மைனஸ் டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா -45 டிகிரி. ஸோ இதில் -45 டிகிரி வந்துடும். ஸோ -45 டிகிரி அப்படின்னா நமக்கு வந்து 49 ரூபா அப்படிங்கிறது வந்து அது லோவர், அதாவது மைனஸ் டிகிரி அப்படிங்கும்போது நெகட்டிவ் டிகிரி -45 டிகிரி வந்துடும். அதே மாதிரி ப்ரைஸ், அதாவது ப்ரைஸ் வந்து அந்த டிகிரியில் வந்துடும். ஸோ மைனஸ் டிகிரியில் வந்து நம்ம காட்டும்போது அது வந்து 49 ரூபா அப்படிங்கிறது காமிக்கும் நமக்கு. ஓகேவா? அதே மாதிரி 90 டிகிரி அப்படின்னு பார்த்தோன்னா 27 ரூபா அப்படிங்கிறது. சரி, இதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து
65, 88, 110. ஸோ இந்த மூணுமே வந்து நமக்கு வந்து போதும் மேக்ஸிமம் வந்து 65. ஓகே, இதை 65, 88. ரூபா பண்ணிடுங்க. ஸோ டிகிரி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். டிகிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ மேஜர் லெவல், ஸோ ப்ரீமியம் வந்து 26,150. மேஜர் லெவல் பார்த்தீங்கன்னா 54 ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல். அதாவது பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கக்கூடிய டிகிரி 45 டிகிரி அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து 65 ரூபா. ஸோ 65 ரூபாய்க்கு மேலே போகும்போது 90 டிகிரி அப்படிங்கிறத வந்து ப்ரைஸ் வந்து ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ 90 டிகிரிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 88 ரூபா அப்படிங்கிறது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி மேஜர். அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 135 135 டிகிரி ஆமாம் 135 டிகிரி அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் ஜோனாக இருக்கும். ஓகேவா? அது மாதிரி டவுன் சைடில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவர்சல் பாயிண்ட், அதாவது ஒரு இதில் கீழே, அதாவது 54, ஸோ 45 அப்படிங்கிறது கீழே, இது 45 49. ஸோ டிகிரி வந்து மைனஸ் இதில் வரும். ஸோ 49 ரூபாய்க்கு கீழே வர்றப்போ வந்து கீழே உள்ள 27 ரூபா அப்படிங்கிறத ஒரு ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும். 90 டிகிரி அது வந்து. ஓகேவா? இது வந்து டிகிரியில் உள்ள கால்குலேஷன். ஸோ இது நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் உள்ள லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் லெவல் வந்து நமக்கு 54 ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல். மேஜர் லெவல் கீழே 8 ரூபா அப்படிங்கிறது 2 லெவல் இருக்கும். அதே மாதிரி மேஜர் லெவலுக்கு மேலே 2 லெவல் உண்டு. ஸோ 120, 200 ரூபா அப்படிங்கிறது ஒரு லெவல். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது அதுக்கான இதை பார்க்கணும், அந்த லெவல்ஸ் வந்து அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஏற்கனவே நிறையா வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக இருக்குது நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இது ப்ரீமியமோட லெவல். இப்போ இண்டெக்ஸில் நாளைக்கு நம்ம கேனுடைய டிகிரி லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இண்டெக்ஸில் இன்னைக்கு இண்டெக்ஸோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 26,172 அப்படிங்கிறது இண்டெக்ஸ் க்ளோஸ் ப்ரைஸு. நம்ம கேன் டிகிரி லெவல் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இங்கே நமக்கு 26,172 ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். 45 டிகிரி அப்படிங்கிறது வந்து 211. ஸோ 26,211 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் ரிவர்சல் லெவல். அதே மாதிரி 26,251 90 டிகிரியில் ஆக்ட் ஆகும் நமக்கு வந்து. ஸோ 135 135 டிகிரி அப்படிங்கிறது வந்து 26,292. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேஜர் லெவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம போட்டுருவோம். ஓகே, டிகிரி வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ டிகிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இந்த 45 டவுன் சைடில் இருக்கக்கூடிய டிகிரி, அதே மாதிரி 45 அப் சைடில் இருக்கக்கூடிய டிகிரி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேஜரான ஒரு ஜோனாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறப்போ இந்த 45 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்கிறப்போ 90 டிகிரி. ஸோ அது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். அதே மாதிரி 135 டிகிரி அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 45 டிகிரிக்கு கீழே இருந்தது அப்படின்னா ஸோ 135, 90 அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நிஃப்டி ஸ்பாட்டோட லெவல்ஸ், ப்ரீமியம் லெவல்ஸ் பார்த்து இது டிகிரி லெவல்ஸ் பார்த்தோம்னா 45 டிகிரி அப்படிங்கிறது வந்து 26,132. மேலே வந்து 26, அதாவது 45 டிகிரி அப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 26,211. ஸோ 26,251 90 டிகிரி ஆக்ட் ஆகும். 26,92 அப்படியில் வந்து 135 டிகிரி ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 90 டிகிரி அப்படிங்கிறது வந்து 26,92 நமக்கு ஆக்ட் ஆகும். அதே மாதிரி 135 டிகிரி அப்படிங்கிறது 26,51 ஆக்ட் ஆகும். 180 டிகிரி அப்படிங்கிறது வந்து 26,11 நமக்கு ஆகும். ஸோ 26,000 அப்படிங்கிறதுல 180 டிகிரி. ஸோ இந்த 180 டிகிரி, 90 டிகிரி, இந்த 45 டிகிரி இது எல்லாமே வந்து ஒரு மேஜரான ஒரு கேனுடைய ரிவர்சல் ஜோன். ஸோ இந்த ப்ரைஸஸ் எல்லாமே வந்து இது நல்ல ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ இருக்கும். ஸோ ஒரு ப்ரீமியம்க்கோ அது வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ்க்கோ. ஓகேவா?
ஸோ எதுவாக இருந்தாலும் ஸோ இந்த இடத்த வந்து ப்ரைஸ் வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த உங்களுக்கு தெரியும். ஸோ கேனுடைய இதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதோட எல்லா நம்பரும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 9ல் முடியும். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த ஒரு 9 டிஜிட்டலுக்குள்ளே தான் மார்க்கெட்டோட ரொட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் அதை தான் வந்து அவர் பேஸ் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அதோட கால்குலேஷன் தான் இந்த டிகிரியோட லெவல்ஸ் ப்ரைஸஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எதை கூட்டினாலும் ஸோ இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் இது பார்த்தீங்க அப்படின்னா 9ல் வரும் நமக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான எக்ஸ்பிரி டேவுடைய நம்ம பண்ணிக்கக்கூடிய அனலைஸ் லெவல் பாருங்கள். ஸோ நாளைக்கு இன்றைக்கி உள்ள இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பனே வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி உள்ள இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டாம். ஸோ இது மாதிரி மார்க்கெட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஸோ அன்னைக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி அதாவது இந்த இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த லெவல்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி தான் மொமெண்டம் வந்து அதிகபட்சமான நாட்கள் இருக்கும். ஸோ இது நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது, இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு. ஸோ இதை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஆர்எஸ்ஐ இல்லை பிவோட் பாயிண்ட்டு, ஸோ சிபிஆர் இந்த மாதிரி எந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிகிரி வந்து ரிவர்சல் ஆகும். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த டிகிரி வாய்ஸாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஓன் அனலைஸ் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நல்லாவே தெரியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.